ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து எனிமீஸ் லவ் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பான்னா நீங்கள் கையை கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் இதை பார்த்து டக்குன்னு உங்கள் கிட்டே வந்து ஒரே அடி தான் உங்களுக்கு மயக்கமே வந்திருக்கும். அப்புறம் நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு ஜங்குக்கு மேலே விழுந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ ஜிம்மினும் வந்துட்டு ஏன்டா தான் நான் அதான் சொல்கிறேன்ல தெரிஞ்சு எதுவும் பண்ணலைன்னு. அப்புறம் என்ன இங்கே பாரு, உன் சுச்சுவேஷன் அவன் சுச்சுவேஷன் ஒரு மாதிரி தான்டா இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் தாண்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, இன்னும் ஏன்டா அவள் கூட ஒன்றா இல்லாமல் நீ இதெல்லாம் வேணாண்டா ஜங்கு, சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் இந்த பொண்ணு பாரு எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு. இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுடா, புரியுதா? ஸோ என்னன்னு பாரு, நான் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போகிறேன். கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக தான், எந்த மாதிரி ஃபுட் தரணும்னு எழுதி கொடுத்துட்டு போகிறேன், சரியா? டேய் ஜிம்மன், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும்லடா. இங்கே பாரு ஜங்கு, நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் அது இல்லைன்னுலாம் சொல்லலை. அவள் சுச்சுவேஷனையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம்டா இது. அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் நீ முறுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நான் அவள் தான்டா எல்லாம் வேணாம் விட்டு போனா. எனக்கு புரியுதுடா ஜிம்மன், நீ தலையிடாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். எப்படியோ போட மயிறு அப்படி சொல்லிட்டு சிம்மி அங்கே வந்து கிளம்பியிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் தான் லைட்டாக கண்ணத்தை வந்து பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் தான் உட்காந்துருக்கான். ஜங்குக் என்னடி இப்படியெல்லாம் கையை கட் பண்ணிட்டா அப்படியே நான் உருகி வந்து ஐயோ ஜுல்லு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பண்ணிட்ட? அதுக்கு தான் இதெல்லாம் வா? ஓ இந்த லெவலுக்கு போனாச்சு, அந்த லெவலுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தியா? இங்கே பாருடி, இதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. எப்பயும் நீ என் லைஃப்லேருந்து போயிட்ட, அது உனக்கு நல்லாவே தெரியும். திருப்பி வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்காத. ஒரு டைம் தாண்டி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ண முடியும். சும்மா வாங்கிறதுக்கு நான் உனக்கு கேன புரியுதா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இங்கே பாரு, இவ்வளோ சீக்கிரம்லாம் செய்யணும்னு நான் நினைக்காத. என்ன ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பெயின்லாம் அனுபவிக்கணும். ஏன்டா உயிரோடு இருக்கோம், செத்துடணுமே கடவுளே எப்பா அப்படி இப்படின்னு தாட்லாம் போகணும். இப்போ டக்குன்னு இப்படிலாம் முடிவு எடுத்துட்டா என்ன அர்த்தம்? பொறுமையாக பண்ணணும்டி. அப்புறம் பொண்டாட்டி டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு ஹெல்த் அந்தளவுக்கு இல்லை, வீக்காக இருக்குன்னு. சாப்பிட மாட்டேறியா? என்ன எனக்கு மட்டும் விதமாக சமைச்சு போடுற, நீ சாப்பிட மாட்டியா? பரவாயில்லடி, நான் கூட நினச்சேன் நீ என்னோட லிட்டில் பிரின்சஸ், சமைக்கலாம் தெரியாது, சுடு தண்ணி தான் வைக்க தெரியும் அப்படி இப்படின்னு. ஏன்னா மேரேஜ் ஆன புதுசில் நீ அப்படி தான் இருந்த. அப்புறம் எப்படி எனக்காக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டியா இந்த 1 month பீரியட்குள்ளேயே உங்கள் அண்ணிக்கிட்ட? ஆமாம் ஜங்கு, உனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு ஆண்டிக்கிட்ட கேட்டு அண்ணிக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த 1 month உனக்கு பிடிச்ச ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நீ எனக்கு நல்லா சமைச்சு போடணும்ல, அதுக்கு வேணால் ஓகே தான். நீ பண்ண உருப்படியான ஒரே விஷயம் இதுன்னு சொல்லிக்கலாம். சங்கோ, அப்போ உன் மேலே நீ இன்னும் பாரு, என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் தப்பு பண்ணுறதுக்கு எல்லா தப்பும் பண்ணது நீ தான் அனுபவிக்கணும். ஜெக்கிமா, எனக்கு புரியுது உன் கோவம் என்னென்னு. ஆனால் உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ சஃபர் ஆகுறேன்னு உனக்கு தெரியும்ல. அப்பயும் அழுதுட்டு தாண்டா இருந்தேன், இப்பயும் அழுதுட்டு தான் இருக்கேன். நான் நினச்சே பார்க்கல உன்கிட்ட வந்துட்ட பிறகு நான் பழைய மாதிரி சந்தோஷமாக இருப்பேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஹாப்பியாக வாழணும்னு. இல்லைடி, இல்லை, நானும் ட்ரை பண்ணேன், இன்னும் ட்ரை பண்ணாமலாம் இல்லை. நீ தூக்கி அறிஞ்ச பிறகு நான் போகிறதுக்கும் நீ வாழணும் அதுவும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகம்டி. ஒன்ஸ் அந்த லவ் அந்த பாண்ட் போச்சு தான், திரும்பியெல்லாம் கொண்டு வர முடியாது. இங்கே பாரு, பி ப்ராக்டிக்கல். அப்போ அந்த சென்னி அவன் டைம் கஷ்டப்படுற டைமில் என் கூட கம்ஃபர்ட்டாக இருந்தாள். ஸோ எனக்கு அவன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்கு. இப்போது நான் அவள் கூட தான் இருக்க போகிறேன். அப்போ என் மேலே இல்லையா? அப்போ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி என்னை கஷ்டப்பட்டுருக்க? இப்போயே விட்டு போகலாம்ல.
இப்போவே போ. அப்படி இல்லைன்னா நானாச்சும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். எதுக்குடா என்னை எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு சாவடிச்சிட்டு இருக்க? இங்கே பாரு ஜக்கி, நீ பட்ட கஷ்டத்தை தான் நானும் பட்டேன். ஆனால் நீ உன் கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்க. ஓகே, சரி, என்னை விட நீ அதிகமாகவே கஷ்டப்பட்ட, நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் உன்னை வேணான்னு சொன்னதுனால. அதனால திருப்பி நீ எனக்கு அது தரேன்ற. என்ன ஜெக்கேமா இதெல்லாம்? இதெல்லாம் வேணாம் ஜெக்கேமா. நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். என்ன பொய்யா? அந்த நினப்பெலாம் வேறு இருக்கா? அதெல்லாம் இல்லடி, உண்மைதான், புரிஞ்சுக்கோ. சில டைமில் உண்மை நம்மளுக்கு பயமாக இருக்கும். அதனால் ஐயோ இது பொய்யா இருக்கக்கூடாதா? எதுக்கு இந்த கிரிஞ்செலாம்? உண்மையாக தான் பேசுகிறேன். எனக்கு உன் மேலே இப்போ கொஞ்சத்தில் எந்த தாட்டும் இல்லை, எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, எதுவுமே இல்லைடி. உன் விஷயத்தில் எதுவுமே இல்லை. உன் விஷயத்தில் ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டா? என்னை பார்த்தாலே செம்ம காண்டாது. அதுதான், அது ஒன்று மட்டும்தான் இருக்குது உன்னை பார்த்தாலே. வேறு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இப்போ கூட பாரு, நீ அழுகிற, ஏச்சி இப்படி தான் இருக்குது. அப்படியே பார்த்து பாவமாக, ஐயோ இவன் என் முன்னாள் காதலி, என் முன்னாள் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு உருகலாம் தோணலை. சரி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கோவம் இருக்கும்? இவ்வளோ நாளைக்கா? இவ்வளோ நாளைக்காடி? ஈஸியில் உனக்கு? வலிக்கல உனக்கு? நான் இவ்வளோ கேவலமாக கேட்குறேன், வலிக்கல? ரொம்ப வலிக்குது செக்கேம்மா, அதனால தான் கேட்குறேன். லைஃப் லாங் அனுபவம். அப்போது இதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இந்த லெசன் எனக்கு காட்டணுன்னு. அதுக்கு நான் அப்படியே விட்டுருக்கலாமே செக்கேம்மா. அப்படியே விட்டா நல்லா இருக்காது இடி சொல்லும், அதனால தான். ஆகட்டும் செக்கே. இங்கே பாரு, ஜெம்மின்னு சொன்னா ஹெல்த் வைஸ்லாம் நீ சரியில்லைன்னு. இவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்துட்டானா? அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாம் அனுபவிச்சுட்டு போய் சேரு, சரியா? ஆக்காட்டு. இப்போ பாரு, இன்னும் கொஞ்சிக்கிட்டு ஓட்டிட்டு இல்லை. தேங்க்ஸ் இல்லை. இதெல்லாம் கேட்டு உனக்கு ஃபீலிங்லாம் வரும்னு நினச்சாடி. இதெல்லாம் வார்த்தை கேட்டால் நீங்கள் எரிச்சலாக தான் வருது. ஒன்று பண்ணுறியா? ஜேகேம், இந்த ஜில்லு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜங்குக்குனே கூப்பிடு. நான் அட்லீஸ்ட் உன் மேலே ரொம்ப கோவப்படாமல் இருப்பேன். சீக்கிரம் இழுங்கடி. பரவாயில்ல, நீ கோவப்பட்டுக்கோ, நான் தப்புலாம் சொல்லலை. அப்புறம் என் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கியா? அப்படியே கட் பண்ணிடுறியான்னு கேட்டால் உடனே கட் பண்ணிடுற. அப்படியே அடிச்சிடலாம். உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்லை செக்கேம்மா? அதான் தெரிஞ்சுதே. கோர்ட்டில் உன் கையை பிடிச்சி கெஞ்சும் போதோ என்ன தான் வேணும்னு சொன்னது. அந்த லெவலுக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சது. செக்கேம்மா நிறுத்து செக்கேம்மா, சும்மா அதே சொல்லிட்டுருக்காத. சும்மா நீ ஜேகேம்மா சொல்லிட்டுருக்காத. பழசெல்லாம் வந்து எனக்கு எரியுதடி. வேணாம், நான் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பை விட்டு அதுதான் யுரேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போய் சேரட்டும். வந்து டார்ச்சர் வச்சுட்டு அகாட்ட எனக்கு போதும். இங்கே பாருடி, காட்ட மாத்திரை வர பொண்ணு. செக்கி, அப்போ நான் தான் வேணால, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்? நான் இன்னும் உனக்கு அவ்வளோ பெயின்லாம் தரல. இன்னும் வேணான்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்குது, நிறைய சுச்சுவேஷனில் நீ கெஞ்சணும், நான் உன்னை வேணான்னு சொல்லணும். இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் ஜென்னி கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ வேணான்னு சொல்லி என்னை கெஞ்சணும் இல்லடி. அதுக்காகச்சு இருக்கணும் இல்லை நீ? என்கிட்டேருந்து வாங்கின பெயின் ஜஸ்ட் ஒரு 20% தாண்டி இருக்கும். இன்னும் 80% பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நான் திருப்பி தர வேணாம் அடி. அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டா சொல்லும். நான் என்னடி பண்ணுறது? எல்லாம் வாங்கி எப்பா ஜங்கு கூட இப்படி தானே வலிச்சிருக்கும். அது மாதிரி இன்னும் சாவணி. சரிக்கேம்மா, சொன்னால் கேட்க மாட்டேன். சரிடி ஜேக்கிம்மா, நீ கூப்பிட்டு. நானும் ஒன்று நிறைய கஷ்டப்பட்ட வசதியாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் பாவமாக இருக்குல்ல. நான் பாவமாலாம் தெரிகிறேண்ணா? பின்ன ரொம்ப பாவமாக தெரிகிற. சம்டைம்ஸ் வேறு மாதிரி தெரிகிற. நீ வேணால் உன் கூட நான் வேறு மாதிரி இருக்கணும் ட்ரை பண்ணுறேன். உனக்கு ஓகேவா? நான் உன் ஒய்ஃப் செக்கே.
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒய்ஃபாலாம் இல்லை, சும்மா பண்ணிக்கவா, பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன ஃபீலிங் முட்டுதோ, ஒய்ஃபாக வேணால் டச் பண்ண மாட்டான், வேறு எதுவும் நினச்சி எப்படி நினச்சி டச் பண்ணானா கூட நான் அப்படி நினச்சிக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா சேக்கி? ஃபஸ்ட்லாம் நான் இதை வேணான்னு சொல்வேன், என்கிட்ட பாசமாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்வேன். இப்போ அப்படியெல்லாம் நடக்குது. என் லைஃப்பில் நினச்சி பார்க்கல சிக்கி, நம்ம கல்யாணம் பண்ணோன்னையும் 8 இயர்ஸ் என்னுடைய எல்லாமே இதுக்கப்புறம் கிடையாது. இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க போகிறேன்னு நினச்சேன். ஏன் என் அண்ணன்கிட்ட கூட நான் அதை சொன்னேன், உன்னை விட அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நான் என் அண்ணனும் தெரியும்னு சொன்னான். ஓகே விட, என் ஜெக்கேமாக்கே மேலே கோவம் ஜாஸ்தி. அதனால் வய முறி, கோவமும் கிடையாது எதுவும் கிடையாது, உன்னை பார்த்தாலே பிடிக்கல. சும்மா திரும்பி ஃபீலிங்ஸ் வரும், அது வரும் இது வரும் நம்பிட்டு கிடக்காத. இன்னும் 3 months மட்டும்தான். ஓகே ஜெக்கே, 3 monthsக்கு அப்புறம் நீ என்னை நினப்பு, நான் அப்போ முடிவு பண்ணிக்கிறேன் நீ என்னை முழுசாக வெறுக்கிறேன்னு. ஏன் பொண்டாட்டி இந்த அளவுக்குலாம் நீ பேசுவியாடி? உனக்கு ஃபஸ்ட்டு பேச தெரியுமா? தெரியல, என் ஜெக்கேம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். உன்னால் என்னை வெறுக்க முடியுமான்னு தெரில சேக்கி, நீ ட்ரை பண்ணி பாரு. ஒரு வேளை வெறுக்க முடியும்னு தெரிஞ்சா நான் ஒத்துக்கிறேன், நான் போயிடுறேன் உன் லைஃப்பை விட்டு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், போய் தொலை சனியனே அப்படி சொல்லிட்டு சவுங்க அங்கேருந்து எழுந்திருப்பான். ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் பெட்ரூம்லேயே லைட்டாக அப்படி இப்படி நடந்துட்டு அப்புறம் அப்படியே படுத்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் தயங் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தயங்கும் ஜாயும் வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் கீழே தான் இருந்திருப்பான். தயம் ஜங்குக் எப்படி இருக்கீங்க ஜங்குக்? நல்லா இருக்கேன் தயம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜங்குக் எப்படி இருக்கீங்க, ஓகேவா? நல்லா இருக்கேன் ஜோய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்லாம் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்கேன் ஜங்குக். இல்லைன்னு எங்கே அவள் ரூமில் இல்லை, நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, எதுக்கு நின்றுட்டு இருக்கேன், உட்காருங்க. சாரி ஜங்குக், அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்காமல் டேரெக்டாக ஒரு உரிமையில் வந்துட்டேன், எதுவும் தப்பாக எடுத்துக்கலையே? அதெல்லாம் எடுத்துக்கல, பட் நெக்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் வாங்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ தேங்க் ஒரு மாதிரியாக எடுத்து ஃபேஸு. ஜாலியாக தேங்கோட கையை பிடிச்சிட்டு அமைதியாக இருங்க. சரிடி, ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கும் டைம் இருக்காது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல, அதுக்காக சொன்னேன் தயம், தப்பாக எடுத்துக்க வேணாம். சே இல்லை சங்கு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது என்னன்னு தெரியல, நேற்று தங்கச்சியை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏதோ சின்ன குழந்தையாட்டம் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தா, மனசே சரியில்லை. நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அவகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அவளை பார்க்கணுன்னு. அதான் லின்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். ஆமாம், அவள் எங்கே? கிச்சனில் இருக்காளா இல்லை எங்கே? அவள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா. ஏன் என்னாச்சு? விடுங்க கூப்பிட்றேன். லென் அண்ணா வந்திருக்கான் பாருடி. நீங்கள் இந்த வார்த்தை கேட்டோன்னையும் டக்குன்னு ஓடி வந்திருப்பீங்க, உங்கள் கையில் இருக்க பேண்ட் எதுவுமே ஞாபகம் வந்திருக்காது. அண்ணா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து டக்குன்னு ஹக் பண்ணியிருப்பீங்க. நான் எப்படின்னா இருக்கேன் அண்ணி சோ பாப்பா, என்ன பண்ணுறான் இவன்? வயிற்றுக்குள்ளே ஏதாவது உங்களை அடிக்கிறானா? அப்போ 2 பேருமே உங்கள் கையை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஷோ ஃபுல்லாக டச்சு போட்டு வந்திருக்கலாமே. என்னாச்சு லன்? கை என்னாச்சு? காட்டு, அண்ணாக்கிட்ட காட்டு, என்னாச்சு? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, அது அப்படி சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க. இப்போது தயம் நீ சொல்ல மாட்டேன். நீ ஜங்கு என்னாச்சு ஜங்கு? அது தங்கச்சி தான் பண்ணா, அவளே சொல்வா. ஆமாண்ணா, நான் தான் பண்ணேன். ஸோ நான் தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைண்ணா, கிச்சனில் வேலை செஞ்சுருக்கும் போதோ
நல்லா பேன் ஹீட் பண்ணி ஒரு ஒரு ஆஃப் பாயில் மாதிரி ஒரு டிஷ் பார்த்தேன். அது சாண்ட்விச்சில் வைக்கிற மாதிரி. அது ட்ரை பண்ண நல்லா பேன் சூட் பண்ணேன்னு தெரியாமல் கையை சுட்டுக்கிட்டேண்ணா. இப்போ தயவுக்கு இதுக்கு தான் நான் சொன்னேன்ல, இதை மேய்ச்சி வச்சுக்கோன்னு. ஏன் சொன்னால் கேட்கவே மாட்ற? நான் இல்லைண்ணா, அவருக்கு மேய்ச்சி வச்சா பிடிக்காது. அதான் உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட் இல்லை, புரியுதா இல்லையா? இதெல்லாம் இப்போ தான் புதுசாக வருது. எப்போனாச்சும் ஒரு டைம் செய். நைட்டு இல்லை, மார்னிங் இல்லை, ஆஃப்டர்நூன் ஒரு வேலை பார்த்துக்கோ. 3 வேலை நீயே செய்யணுன்னா இப்படி தான் ஆகும். என்ன ஜங்கு, நீங்களாச்சும் சொல்ல மாட்டிங்களா? நான் என்ன சொல்கிறது? உங்கள் தங்கச்சி சொல்கிறது தானே. அவள் என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு நான் சொல்லணும். அது மாதிரி தான் அவள் என்ன சொன்னாலும் கரெக்டுன்ட்டேன். அவள் மேய்ச்சி வேணான்னா நானும் வேணான்ட்டு தயம். நீங்கள் அவகிட்டே கேட்டுக்கோங்க. இது என்கிட்ட வரை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கு இது மாதிரி தயாங்க மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் காலையிலேருந்தே எனக்கு இது மாதிரி ஆனதுலேருந்து இப்படி தான்ண்ணா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு மூட் ஆஃபாகவே இருக்கார். எனக்கு ஆஃபீஸ் கூட போகல, என் கூடவே இருந்தார். அவருக்கும் செம்ம கோவம்ண்ணா. மேய்ச்சி வச்சுக்கோ சொன்னால் கேட்க மாட்டேறேன் அப்படின்னு. அதனால தான் அவரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்காரு. இப்போது நீங்கள் வேறு இப்படி சொன்னோன்னையும் அவர் அது மாதிரி எடுத்துருப்பாருண்ணா. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி சரி ஓகே, நீ உட்காரவா. ஆனால் நான் உனக்கு ஏதாவது நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆனால் உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நான் பண்ணி எடுத்து வரட்டா? எல்லாம் வேணாம் இல்லைன்னு உட்கார். அப்புறம் அண்ணி, டாக்டர் என்ன சொன்னாங்க? பாப்பா ஹெல்த்தியாக இருக்கா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சு பேசிட்டுருக்கீங்க. பட் 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்தே உங்கள் 2 பேரும் உங்களை வளர்த்தவங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஓகேவா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கா எழுந்து போயிருப்பான். நீங்கள் பேசிட்டுருங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே ஜங்கு. லேன், என்ன ஜங்கு நல்லா வச்சுக்கிறான் அவனை? என்ன நீ இப்படி கேட்குறீங்க? அது என்ன, நல்லா தான் வச்சுருக்கான். என்ன உங்களுக்கே தெரியும் நானும் அவனும் லவ் பண்ணி தான் மேட்ச் பண்ணிக்கிட்டோன்னு. அது எப்படி நான் கஷ்டப்படுத்துவான்? அப்போ தயங்கும் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன லேன், அண்ணாக்கிட்ட மறுபடியும் போய் சொல்கிறியா என்ன? அண்ணா உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? ஏன்னா நான் உன் அண்ணாம்மா. மூஞ்சி பார்த்து என்னன்னு கண்டுபிடிச்சிட மாட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி குட்டியாடுது மூஞ்சி, ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது. அது ஒன்றும் இல்லைண்ணா, சீக்கிரமாக சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு. சரி அதை விடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி ஜாலியாக இருக்கீங்க. ஜங்குக்கும் பெட்ரூம் வந்திருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு போலேன் போயிட்டு ஜங்கு கூட்டு வா, நான் கொஞ்ச நேரம் பேசணும். நான் எதுக்குண்ணா? சும்மா தான்மா, ரேண்டமாக பிஸ்னஸ் பற்றி அது இது. நீ ஏன் பதற? சரிண்ணா, நான் என்னை நல்லா தான், நான் எதுவுமே உன்னை பற்றி கேட்க மாட்டேன் போ. அப்போ நீங்களும் ரூம் போயிட்டு ஜங்கு, அண்ணா உங்ககிட்ட பேசணுன்னு சொன்னாங்க. ஏன் வத்தி வச்சு அவங்க அண்ணங்கிட்ட அவன் என்னை கொடுமைப்படுத்துகிறான், என்னை லவ்லாம் பண்ணல, என்னை ரிவெஞ்ச் எடுக்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டியா என்ன? ஒன்றை இப்போ என்னை மிரட்ட போகிறானா? ஐயோ பயமாக இருக்கேடி. என்னடி பண்ணலாம் ஜெர்லன், இவரு ரொம்ப பயமாக இருக்கே. சங்கு, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை சங்கு. ஓ அப்படியா ஜெர்லன்? பட் கண்ணம் வந்ததுலேருந்து ஏதோ நான் ஒன்று ஏதோ அப்படி கொடுமைப்படுத்துகிற மாதிரியே கேள்வி பார்க்குற விதம். நான் சரியான திமிர் பிடிச்ச குடும்பம்டி உன் குடும்பம். ஒரு லுக்கு விடுது பாரு என்னை பார்த்து. யாடா நீலாம் பார்த்துக்கிறியா எங்கள் வீட்டு போனால் அந்த அளவுக்கு அது மாதிரி விடுறான்டி அவனுக்கு. அப்படியே பிறந்தோடனே அப்படியே அவனுக்கு தங்கத்தில் எல்லாம் வந்து தொங்குச்சோ. சங்கக்கு அது எல்லாம் சங்கக்கு அண்ணாக்கு பாசம் அதிகம். ஓ தெரியும் ஜெர்லின், உன் அண்ணாக்கு பாசம் அதிகம். அதேமாரி உனக்கும் அண்ணன் மேலே ரொம்ப பாசம் அதிகம் தெரியும். இப்போ என்னவா அவனுக்கு? நான் எதுக்கு வரணும்? பாரு, அவன் தான் மூஞ்சி கழட்டே இருப்பேன். அப்புறம் நீயும் ரொம்ப கேவலமாக சிரிச்சு சமாளிக்கணும் ஜெர்லின். ஸோ வேணாண்டி. சங்கோக், இல்லை சும்மா பேசணும்னு கூப்பிட்டாங்க, நீ வரலன்னா தப்பாக இருந்துச்சங்கோ. ஆல்ரெடி ஒரு மாதிரி சந்திக்கப்படுற மாதிரி தான் என்னையும் பார்க்குறாங்க. நான் அவன் கூட ஜாலியாக லைஃப் இல்லைன்னு. ஏன் சொல்ல வேண்டி தானே? அவன் என்னை நல்லாவே பார்த்துக்கலாண்ணா, என்னை அப்படியே வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துருண்ணா அப்படின்னு அழுவ வேண்டி தானே? சங்கோக், ஐ லவ் யூ சங்கோக். நான் எப்படி நிறுத்து அம்மா, இந்த வார்த்தை மட்டும் சொல்கிறாதடி, நான் அது கீழே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோ கீழே வந்திருப்பான். என்ன கூட்டிங்க?
ஒன்றும் இல்லை ஜங்கு, வாங்கலாம் அப்படியே கார்டனில் வாக் பண்ணிகிட்டே பேசலாம். இல்லை எதுவாக இருந்தாலும் இங்கே இல்லை, ஜாயும் லென்னும் ஏதோ நிறைய சீக்ரெட் பேசணும் அப்படி இப்படின்னாங்க லேடிஸ்குள்ளே. அதனால தான் ஜாய் என்ன நீங்கள் வெளியே போங்கண்ணா, சரி தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே, கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அவங்கள. ஓ வாங்க. அப்புறம் ஜங்குக் லைஃப்லாம் எப்படி போகுது? இட்ஸ் குட், நல்லா தான் போகுது. அப்புறம் ஜங்குக்கு என் மேலே தான் கோவம் இருக்கா? அதெல்லாம் இல்லையே. என்னாச்சு? உங்கள் தங்கச்சி ஏதாவது சொன்னால? இல்லை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க தான் சொன்னான். ஒர்க் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி சொன்னான். வேணால் நம்ம சைட்லேருந்து இல்லை அதெல்லாம் எங்கள் சைட்லேயே இருக்காங்க, உங்கள் சைட்லேருந்து கொடுக்கறதுக்கெலாம் எதுவும் வேணாம். ஓகே ஜங்கு. அப்புறம் தங்கச்சி ஹாப்பியாக தானே இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஜங்குக், உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் அதை என் மேலே காட்டுங்க, வேண்டாம் அவன் மேலெலாம். ஏன் எதாவது சொன்னாலா அவன் மேலே கோவத்தை காட்டுறேன்? சே அப்படிலாம் இல்லை ஜங்கு. இல்லை சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கெலாம் நான் சாரி சொல்லிக்கிறேன் ஜங்குக், மன்னிச்சிடுங்க. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் தப்புன்னு தோணுச்சுல்ல, அதே போதும். உங்கள் தங்கச்சி நல்லா தான் இருக்கா, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தால அடிக்கடிக்கு உங்களை கேட்டுகிட்டே இருப்பா, அதனால தான் ஒரு மாதிரி இருந்திருப்பா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே சந்தோஷமாக ஜாலியாக என்ன நல்லா வேணுமோ நினச்ச மாதிரி தான் இருக்கா. இல்லை ஃபஸ்ட் லவ் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டீங்க, ஏஞ்சல்லுன்னு சொல்லுவீங்க. இப்போது ஒரு வார்த்தை கூட அது வரலையே, அதான் கேட்டேன். இது ஒன்றும் இல்லை தயம், அதை மாறும் இல்லை, லவ்வும் மேரேஜும் அப்படி தான் தெரில. ஆனால் நல்லா தான் இருக்கா, நீங்களாம் நினச்சி கவலைப்பட்டுருக்காதீங்க. அப்போது தேங்க் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பேசினா அவனும் மூஞ்சி கழிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் தனியாக வாக் போகிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஒரு அர்ஜென்ட் கால், உடனே சடனாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஓகே தானே? இல்லைன்னா என் வாட்ச்மேன் யாருக்கிட்டனா விட்டு கம்பெனி கொடுக்க சொல்லட்டா, அப்படியே அவங்க கூட வச்சு வாக் போகிறீங்களா? இப்போ தேங்க் அவ்வளோக்கும் வருது. அதெல்லாம் வேணாம், தனியாக தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறையவே. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. தனியாக இருந்தால் இன்னும் நிறைய யோசிப்பேன் என்ன பண்ணணுன்னு, அது எனக்கு நல்லதாக இருக்கும். அப்படியா? தனியாகவே இருங்க அப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இங்கே தேங்க் ஒரு மாதிரி மைண்டே சரியில்லை, இதே ஓடிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக அவர் உள்ளே வந்திருப்பான். ஜாயோ நீங்களும் பேசிட்டு வந்திருப்பீங்க. என்னங்க பேசுனீங்களா? நல்லா தான் பேசினார் மாப்பிள்ளை, சந்தோஷமாக தான் இருக்கேன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இவங்களை பார்த்து சொல்லியிருப்பான். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அண்ணா செம்மையாக ஹர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்போ தயம் உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸாக தொடச்சி விட்டுட்டு, என்ன இல்லைன்னு இப்போ எது அழுவுற? இல்லை நான் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போயிடுவீங்களே, அதான் அது நினச்சதானா கஷ்டமாக இருக்குது. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்ண்ணா, நான் எல்லாமே உன் பேச்சு கேட்டிருக்கணும் கடைசி வரைக்கும், என் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேங்க் என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருலன், சம்டைம்ஸ் லவ்வில் கோவம் வரதெல்லாம் அந்த இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், லவ்வில் கோவம் கண்டிப்பாக வரும். பட் எப்பவுமே லவ்லாம் எரேஸ் ஆகிடாதுமா. எல்லாமே அப்படியே தான் இருக்கும், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதை நீ தான் கொண்டு வரணும், அதுவும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுண்ணா, புரிஞ்சால் சரிதான். அப்புறம் ஜங்குக்க தப்பாக நினைக்காத, அவன் உண்மையால ரொம்ப நல்ல பையன்தான் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஆட்டிடியூட் உன் புருஷனுக்கு. அப்போ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க, இப்போ தான் ப்ளஷ்ஷே ஆகுறீங்க. ஸோ தேங்க் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சிட்டியா ஃபைனலாக? புருஷனோடனே அவ்வளோ சிரிப்பு. அண்ணா நீ சொன்னது என்னமோ கரெக்டு தாண்ணா, ஆட்டிடியூட் கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. ஆனால் உன் ஆட்டிடியூட் அண்ணி எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜாயை பார்க்குறீங்க. ஸோ ஜாயும் சிரிச்சுட்டு இப்படி கையை கூப்பிட்றா,
நீங்களும் என்ன நீ அது நான் இன்றைக்கி நைட் ஒன்று கால் பண்ணி சொல்கிறேன். ஏய் நடி மிதியாரு, அது ஒன்றும் இல்லை, நார்மலாக தான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ உங்கள் அண்ணன் அவ்வளோ வாங்கிட்டு வந்திருப்பான் சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் உட்காந்து அரேஞ்ச் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு என்னடி நல்லா தின்ற போல் வாங்கிட்டு வந்துன்னு உட்காந்து நல்லா முக்குன்னு மொக்கின்னு இருக்க. ஜங்குக், அண்ணா உங்களுக்கு பிடிச்சது கூட தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, உட்காருங்க சாப்பிடுங்க. ஐயே இதெல்லாம் வேணாம், நீ தின்னு. ஜெகேம்மா என்னடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ரொம்பவுமே ப்ளஷிங்காகவே பேசிட்டுருக்க. உன் அண்ணன் எதாவது சொல்லிட்டு போனானா, இல்லை உங்கள் அண்ணன் எதாவது சொல்லிட்டு போனாங்களா? அவெல்லாம் மாறிடுவான், அதெல்லாம் பயப்படாத அப்படி இப்படின்னு. இல்லை மாறிடுவான்லாம் சொல்லலை, உன் புருஷனுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் சொன்னாங்க, அதனால தான் இப்போ வரைக்கும் ப்ளஷ் ஆகிட்டே இருக்க. அப்போது ஜங்குக்கோ லைட்டாக சிரிப்பு வந்திருக்கோம். யார் சொன்னா இதை? என் அண்ணா. அப்படியா, சரி. என்ன சிரிச்சியா? இல்லையே சிரிக்கலை. இல்லை சரி உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு சொன்னால, நான் கேட்கணும். உன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ. டி ஜங்குக் என்ன பண்ண பார்க்குறா? உனக்கு தான் அவன் லவ்வே இல்லைடா. உட்காருவா, இப்படி உட்கார வேணான்னு உன்னை நீ லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு அதை கதை விட்டு கிடப்ப. வா உட்காருவா. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டே வந்து உட்காருங்க. சொல்லட்டா? என்ன சொல்லு. ஆனால் லவ் யூ மட்டும் சொல்கிறாதடி, செம்ம எரிச்சலாக இருக்கும். அப்புறம் நான் 4 வார்த்தை அசிங்கமாக கேட்பேன், உனக்கு தான் கஷ்டம். நீ வேறு ப்ளஷ் ஆகிட்டே இருக்க, அப்படியே இருந்துக்கோ. இல்லை அது சொல்ல மாட்டேன், அது சொன்னாதான் இப்போ உனக்கு கோவம் வருதுல்ல. சரி ஏன் இழிச்சுக்கிட்டே பேசுகிற, நார்மலாக பேசு. இல்லை அண்ணா அப்படி சொன்னது சரி சொல்லி தொலைடி. என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்? இல்லை ஜாயன் நீ வெள்ளி பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் நம்மளும் பேபி பெற்றுக்கலாமா? இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் ஒரு பேபி அழகா உன்ன மாதிரியே இருக்கும்ல. அப்புறம் நீ கேட்டே இருப்பால, ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு தான் வேணும். ஸோ ட்ரை பண்ணலாமா ஜங்கு? ஓ இவ்வளோ நேரம் அதான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா? ரொம்ப மட்டமான ஒரு விஷயத்த இப்படிலாம் கேட்டுன்னு வாங்கிடுவான். குழந்தை பெற்றுக்கோடியாக உன்னை விட்டே போக மாட்டான் அப்படி இப்படின்னு. என் குழந்தைய கூட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் கூட பெற்றுக்கவும் போகிறது கிடையாது. நான் ஜெனி கூட பெற்றுக்கிறேன், என் ஆசைப்பட்ட மாதிரி கேர்ள் பாப்பா. நீ என்ன பண்ணுறேன்னா தாராளமாக வந்து கொஞ்சம்லாம் தூக்கலாம். ஏன்னா நீயும் அவளுக்கு அம்மா மாதிரி தான். ஏன்னா ஜங்குக்கு உனக்கு புருஷன் இல்லடி. இந்த வார்த்தை அவ்வளோ வலிக்குது. ஜங்கு எப்படி இப்படிலாம் பேசுகிற? உனக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. நீ இப்படி இல்லவே இல்லையே. என்னால் இப்படி ஆன ரீசன் நான் தானே எனக்கு தெரியுது. என்னை மன்னிச்சிரு ஜெகேம்மா. பட் ஐ ரியலி லவ் யூ. என் பழைய ஜெகேம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் செல்லு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். செல்லன் அவன் எப்பயோ செத்துட்டாண்டி. நீ மிஸ்லாம் பண்ணுறீங்க, திருப்பி கூட கிடைக்க மாட்டான். கை எடுக்கிறியா என் கன்னத்துலேருந்து? ஏன் ஃபேஸ் கப் பண்ண பிடிக்கும்ல உனக்கு? இப்போ பிடிக்கல, கையெடு. இப்போ நீங்களும் கை எடுத்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. அப்புறம் நைட் ஆகிருக்கும். சரி ரூம் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி படுத்து ஃபோன் ஓடிட்டுருப்பான். நீங்களும் பக்கத்தில் கம்முன்னு படுத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மைண்டில் 1008 கொஷின் ஓடிட்டுருக்கோம். அவன் முழுசாக என்னை வெறுக்கிறான்னா இல்லை ஒன்றுமே புரியல. ஓகே 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 இப்போ நான் வயிறு வலிக்கிற மாதிரி நான் அடிக்க போகிறேன். மாட்டிக்கக்கூடாது. இன்கேஸ் அவன் எனக்கு என்னென்னு அப்படியே படுத்துட்டான்னா லவ் இல்லைன்னு அர்த்தம். இல்லை என்ன தான் பிரச்சனைடி உனக்கு? சரி அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கூட அமுச்சு வச்சாலும் லவ் இல்லை. இன்கேஸ் அவனே வந்து என்ன கேர் பண்ணிக்கிட்டானா லவ் இருக்குது. ஷோ லவ் இருக்கணும் கடவுளே அப்படி சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒன்று யோசிச்சுட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க.
ஜக்கிமா. ஏய் என்ன எதுக்கு இப்படி நெளிஞ்சிட்ருக்க? ஆ வாய் ரொம்ப வலிக்குது ஜக்கிமா. ஏய் என்ன சொல்கிற? என்னாச்சு? நீ பார் ரொம்ப ஏய் பாடி நீங்களும் ரொம்ப துடிச்சிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜங்கு ஸ்ட்ரைட்டாக உங்களை தூக்கியிருப்பான். அவ்வளோதான். இந்த ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க இது போதும் அது மாதிரின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். டக்குன்னு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அதில் தான் ஸ்பீடாக போயிருப்பான். ஹாஸ்பிட்டலும் வந்திருப்பான். ஸோ ஜமீன் தான் என்னடா அப்படியே எதுக்குடா இப்படி அழுதுட்ருக்கா? தெரிலடா வயிறு ரொம்ப வலிக்குதுனாலடா. ஏன்டா கையை கட் பண்ணால் வயிறில் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜெமினை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைடா ஏதோ சாப்பாடு எடுத்துக்கல போல். உங்கள் அண்ணன் அவ்வளோ வாங்கிட்டு வரான்டா ஸ்நாக்ஸுன்னு பேரில். அது அவ்வளோத்தையும் உட்காந்து தின்னா இதுதானே ஆகும். நீங்களும் லைட்டாக ரூம்லேருந்து சிரிச்சுக்கிட்டு இது போதும் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைடா கூப்பிட்டு போகலாம்ல. இல்லைடா ட்ரிப் போட்டிருக்கேன் நீ நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும். நீ வேணால் போய் ரெஸ்ட் எடு. இங்கே தான் நர்ஸ்லாம் இருக்காங்களா பார்த்துப்பாங்க. போயிடாத சிக்கிமா போயிடாத என் கூட இரு ப்ளீஸ் போயிடாத சிக்கிமா. என்னடா நீ போ. இல்லை வேணாம் நானும் இருக்கேன் கூடவே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்திருப்பான். ஸோ நீங்கள் டக்குன்னு கண்ணை முடிப்பீங்க. ஸோ ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி படுத்திருப்பான் உங்கள் பக்கத்துலேயே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி லவ்லாம் குறையல. லவ்வை விட ஜாஸ்தியாக இன்றைக்கி என் மேலே கோவம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதை கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். அது தெரியாமல் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். லவ்வை நான் தொலைச்சிட்டணும். என் சில்லையும் தொலைக்கல. என் சில்லை அப்படி தான் இருக்கான். ஆனால் என்ன அவனுக்கு இப்போ என் லவ்வை விட என் மேலே இருக்க லவ்வை விட என் மேலே இருக்க கோவம் ஜாஸ்தியாக இருக்கனால அவன் குழந்த அவனுக்கே தெரியல. தேங்க்ஸ் காட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜங்கு உங்களை பார்த்து என்னடி என் வலிக்குதா என்ன? வலிக்கல. சரி தூங்கு என்ன லைட்டாக வலிக்கும் தூங்கு. செக்கேம்மா தூங்கு ஒன்றும் தூங்கு. ஜெர்லன் தூங்குடி. இந்த ஒரு வார்த்தையை அவன் நான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்ன பார்க்குற? இப்படிலாம் கேர் பண்ணணும் லவ் இருக்குன்னு நினைக்காத. அதை நினச்சி இன்னும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது தான் ஜெர்லின்னு சொல்கிறேன். புரியுதுலடி அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே சேரில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பான். உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் போடா அப்படி சொல்லிட்டு நீங்களும் கண்ணை மூடியிருப்பீங்க. ஓகேடா இந்த எபிசோட முடிச்சிடுறேன். ஸ்டே சேஃப். பாய்.